ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃபுட் ரெசிபிஸ் தமிழ். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, கத்திரிக்காய் வச்சு சூப்பரான ஒரு புளித்தொக்கு எப்படி பண்ணலான்னு தான் பார்க்க போகிறோம். இதுக்கு ஒரு பேனில் எண்ணெய் விட்டுட்டு கத்திரிக்காய் சேர்த்துக்குங்க. கத்திரிக்காவை இந்த மாதிரி சின்னமாக வெட்டிட்டு சேர்த்துக்குங்க. இப்போது இதை மீடியமான ஃப்ளேமில் வச்சு நல்லா வதக்கி விடுங்க. ஃபுல் ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா கத்திரிக்காய் கலர் மாறிடும். இப்போது இதை நல்லா வதக்கணும். வதங்கி வந்ததுக்கப்புறம் இதை நம்ம வேறு இதில் எடுத்து வச்சிடலாம். இது நல்லா வதங்கிடுச்சு. இதை எடுத்துட்டு நம்ம இந்த எண்ணெயிலே தாளிக்க போறோம். இதுல உள்ள எண்ணெயே நமக்கு போதுமான அளவு இருக்கும். இப்போ இதுல நான் கடுகு சேர்த்துக்கிறேன். கடுகு நல்லா பொரிஞ்சதும் இதுல பட்டை மிளகாவும் கருவேப்பிலையும் சேர்த்துக்க போறேன். இது ரெண்டும் நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கு அப்புறம் இதுல நான் வெங்காயம் சேர்க்க போறேன். இதுல நான் அரைக்கை அளவுக்கு சின்ன வெங்காயம் சேர்க்க போறேன். ஏன்னா நான் பெரிய வெங்காயமும் சேர்க்க போறேன். இப்போ இது வதங்கினதுக்கு அப்புறம் நம்ம பெரிய வெங்காயம் சேர்க்க போறோம். இது வதங்கிடுச்சு. இப்போ பொடியா கட் பண்ண பெரிய வெங்காயத்தை நம்ம சேர்த்துக்கலாம். இது ரெண்டையும் நல்லா வதக்கிட்டு இதுல அரைக்கை அளவுக்கு நம்ம பூண்டு சேர்த்துக்கலாம். பூண்டு சேர்க்கும் போது ரொம்ப டேஸ்டா வரும். பூண்டு சேர்த்துக்கங்க. இப்போ சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ இதுல 2 தக்காளியை நல்லா அரைச்சிட்டு இது மாதிரி பேஸ்டா சேர்த்துக்கோங்க. அப்பதான் நமக்கு கிரேவி மாதிரி நல்ல டெக்ஸ்சர் கிடைக்கும். இது பச்சை வாடை போனதுக்கு அப்புறம் நம்ம மசாலா சேர்த்துக்கலாம். இதுல 2 ஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். அப்புறம் 3 ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கலாம். அப்புறம் இதுக்கு தேவையான உப்பு சேர்த்து நல்லா இதை கலரி விட்டுறலாம். இப்போ இதுக்கு தேவையான கொஞ்சமா தண்ணி விட்டு நீங்க இதை வேக விட்டுக்கோங்க. ஏன்னா புளி தண்ணி சேர்க்க போறோம், அதனால கொஞ்சமா தண்ணி சேர்த்துக்கோங்க. இது கொஞ்சமா தண்ணி சேர்த்து இது பச்சை வாடை போற அளவுக்கு நல்லா கொதிக்க விடுங்க. இது நல்லா கொதிச்சு வந்ததுக்கு அப்புறம் நம்ம வெட்டி வச்சிருந்த கத்திரிக்காவை இதுல சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா கிளறி விட்டுட்டு இதுல நம்ம புளி தண்ணி சேர்க்க போறோம். சின்ன நெல்லிக்காய் சைஸ் அளவு புளியை நான் நல்லா கரைச்சிட்டு வடிகட்டி வச்சிருக்கேன். இதை இதுல சேர்த்துக்கலாம். இதை சேர்த்துட்டு நல்லா கிண்டி விட்டுருங்க. இப்போ இது நல்லா கொதிச்சு வந்துருச்சு. இதை நான் நல்லா மசிச்சு விட்டுக்கிறேன். அப்போ நமக்கு சூப்பரான டெக்ஸ்சர் கிடைக்கும். ஒருவேளை இந்த டயத்தில் உங்களுக்கு புளி அதிகமாக போயிடுச்சுன்னா ஒரு சின்ன துண்டு வெல்லம் சேர்த்துக்கோங்க. டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருக்கும். அவ்வளோதாங்க, நம்ம கத்திரிக்காய் புளி தொக்கு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள்.